Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2 ரோல் பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பீட்ஸ் வச்ச லஞ்ச் பேக் கூட எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூட நீங்க போட்டு முடிச்ச பின்னாடி இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படினா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கூட போடுறீங்க அப்படினா இந்த கூடைய கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கு. இந்த கூட கிராஸ் கட் மெத்தட்ல தான் நான் போடுறேன். இந்த கூட போடுறதுக்கு நம்ம எந்த வயர்களையும் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண தேவையில்லை. பொதுவா பேஸ் போடும்போது எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணுவோம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர்கள் ஜாயின் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கார்னர்ஸ்ல ஒயர்கள் ஸ்கிப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் பண்ண தேவையில்லை. எதுவுமே பண்ணாம சிம்பிளான இந்த கூட ரொம்பவே ஃபாஸ்டாகவும் ஈஸியாகவும் போட்டுற முடியும். அதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ அப்டேட்ஸுக்கு எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த கூட போடுறதுக்கு நீங்க எல்லோ கலர்ல 2 ரோல் ஒயர் வாங்க வேண்டியது இருக்கும். பிளாக் கலர்ல 1 ரோல் வாங்க வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லோ கலர்ல நமக்கு 1.25 ரோல் ஒயர் தேவைப்படும். பிளாக் கலர்ல 3/4 ரோல் ஒயர் தேவைப்படும். நமக்கு சூப்பரான ஒரு லஞ்ச் பேக் சைஸ்ல கிடைக்கும் இந்த கூட. இப்போ இதை சென்டர்ல கட் பண்ணி ஒயரை இழுத்துட்டு உள் பக்கமா இருந்து எடுத்துக்கோங்க. ஒயரை அளவு எடுத்துக்கோங்க. 8.5 அடி எடுத்துக்கோங்க. நீங்க இன்ச் டேப்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு ஒயருடைய அளவு எடுத்துட்டு மீதம் இருக்கிற ஒயர்கள்லாம் நம்ம அளவு எடுத்து கட் பண்ணிடலாம். எல்லோ கலர்ல 32 ஒயர்கள் கட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர்ல 14 ஒயர்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஒயர்களையும் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா ஒயர்களையும் நான் கட் பண்ணிட்டேன். எல்லோ கலர்ல 32 ஒயர்கள் இருக்கு. பிளாக் கலர்ல 14 ஒயர்கள் இருக்கு. இதை இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கிராஸ் நாட் போட்டுக்கலாம். கிராஸ் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஒயர்களை சேம் கலர் ஒயர்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஒயர்களை எடுத்துட்டு ரெண்டையும் ஈக்குவலா வச்சுக்கோங்க. ஈக்குவலா வச்சுட்டு வலது கையில ஒரு ஒயரையும் இடது கையில ஒரு ஒயரையும் வச்சுக்கோங்க. வலது கையில இருக்கிற ஒயரை எடுத்து இடது கையில இருக்கிற ஒயருக்கு மேல இந்த மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த திருமண ஒயர் பாருங்க, சொரசொரப்பான பகுதி, இதை மேல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற இந்த திருமண ஒயரை இந்த லூப்குள்ள விட்டுருங்க. இனி இந்த 4 ஒயர்களை இழுத்து டைட் பண்ணிருங்க. இப்போ ஒரு கிராஸ் நாட் கிடைச்சிருச்சு இல்லையா. இந்த 4 ஒயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலா இல்ல, ஒருவேளை ஒரு ஒயர் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த அதிகமா இருக்கிற ஒயரை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சமா உள்பக்கம் தள்ளி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் நீங்க கண்டிப்பா செய்யணும். இல்ல அப்படின்னா நீங்க மேல கூட போடும்போது ஒயர் ஷார்டேஜ் ஆயிடும். இப்ப நான் எல்லா ஒயர்கள்லயும் நாட் போட்டு வச்சுட்டேன். எல்லோ கலர்ல 16 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. பிளாக் கலர்ல 7 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு பேஸ் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாட் நம்ம ஜாயின் பண்றதுக்காக பிளாக் கலர்ல ஒரு நாட்டையும் எல்லோ கலர்ல ஒரு நாட்டையும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் நாட்டை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பிளாக் கலர் நாட்டை வச்சுட்டோம் அப்படின்னா மேல ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது, கீழே ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது. எக்ஸ் ஷேப்ல எல்லோ கலர் ஒயரும் பிளாக் கலர் ஒயரும் மீட் ஆகுது. இதுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லோ கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்கிற பிளாக் கலர் ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இந்த நாட் 2 நாட்டுக்கும் இடையில இருக்கணும். நாட்டை நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. இந்த நாட்ல 2 நாட்டும் ஜாயிண்ட் ஆகணும். இடையில கேப்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுட்டு கீழேயும் ஒரு எக்ஸ் ஷேப் கிடைக்குது இதே மாதிரி, அதுலயும் நாட் போட்டுக்கலாம். கீழே நாட் போடும்போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். லெஃப்ட் சைட்ல பிளாக் கலர் இருக்கிறதுனால அதை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து ரைட் சைட்ல இருக்கிற எல்லோ கலர் ஒயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுருங்க. கவனமா பாருங்க, 2 நாட்ஸும் நெருக்கமா இருக்கணும். இப்ப 4 நாட்ஸ் கிடைச்சிருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நாட் எல்லோ கலர் இருக்கு, அடுத்து பிளாக் கலர் இருக்கு. இனி அடுத்து நம்ம எல்லோ கலர் ஜாயின் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் மட்டும் கரெக்டா பார்த்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடையில எல்லா இடத்துலயும் சேம் டிசைன் கிடைக்கும். அடுத்து எல்லோ கலர் நாட்டையும் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி பக்கத்துல வச்சுட்டு
மேலே இருக்கிற எக் ஷேப்லையும் கீழே இருக்க எக் ஷேப்லையும் நாட் போட்டுடலாம். இதுலேயும் நமக்கு மிக்ஸ்டு கலரில் தான் நாட்ஸ் கிடைக்கும். இப்போ பாருங்க, 2 இடத்துலையும் நான் நாட் போட்டுட்டேன். ஒயர் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்த நாட்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒயர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் அடுத்து நம்ம பேஸ்லாம் போட்டு முடிச்ச பின்னாடி ரொம்பவே ஈஸி ஆகிடும். ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம் இந்த கூடை. இனி வந்து அடுத்தும் எல்லோ கலர் ஜாயின் பண்ணலாம். அடுத்து இன்னொரு எல்லோ கலர் நாட் எடுத்துட்டு அதை வந்து இது பக்கத்தில் வச்சுக்கலாம். பக்கத்தில் வச்சுட்டு இதுலேயும் எக் ஷேப்ஸ் கிடைக்கும், மேலேயும் கீழேயும் கிடைக்கும். அந்த பிளேஸில் நாட் போட்டுக்கலாம். இதில் நமக்கு மிக்ஸ்டு கலர் கிடைக்காது, எல்லோ கலர் நாட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து எல்லோ கலரில் 2x2 பேட்டர்னில் நமக்கு டைமண்ட் டிசைன் கிடைக்கும். இப்போ இந்த நாட்ஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பிளாக் கலர் நாட் வந்து ஜாயின் பண்ணலாம். பிளாக் கலர் நாட்டும் அதே மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு இந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். எல்லோ கலர்ல வந்து 2 ஒயர்கள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். வேற ஒயர்ல ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல 2 நாட்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து வந்து எல்லோ கலர் நாட்ஸை ஜாயின் பண்ணலாம். இந்த கூடையோட பேட்டர்னை 2 எல்லோ ஒரு பிளாக், 2 எல்லோ ஒரு பிளாக், இதே பேட்டர்ன்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் ஒரே ஒரு எல்லோ கலர் நாட்ஸ் வரும். அதை மட்டும் கவனமா பார்த்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். இந்த ஒரு லைன் மட்டும் நீங்க கவனமா பார்த்து போட்டீங்கன்னா போதும். அடுத்தெல்லாம் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, யார் வேணாலும் போட்டுடலாம். இதே மாதிரி கையில வச்சிருக்க 23 நாட்ஸையும் ஜாயின் பண்ணிருங்க. நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதே பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு எல்லோ நாட் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பிளாக் நாட்டு, அதுக்கப்புறமா 2 எல்லோ ஒரு பிளாக், 2 எல்லோ ஒரு பிளாக், இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்ல வந்து ஒரே ஒரு எல்லோ நாட் கிடைச்சிருக்கு. இந்த பேட்டர்ன்ல ஜாயின் பண்ணியாச்சு. இருந்த எல்லா நாட்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி வந்து இதுக்கு இடையில நாட்ஸ் போட்டு இந்த பேஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நமக்கு எக் ஷேப் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த எக் ஷேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போட்டு வர வேண்டியதுதான். வேற எந்த சேஞ்சஸும் இல்லை. 2 நாட்ஸுக்கு இடையில நம்ம ஒரு நாட் போடணும். இதே மாதிரி மேலையும் கீழையும் நாட்ஸ் போட்டு வரணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து 3 லைன்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க. இனி வந்து அடுத்து வந்து மேலே வந்து 7 லைன்ஸ் போடணும், கீழே வந்து 7 லைன்ஸ் போடணும். இதே மாதிரி எல்லா லைன்ஸும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு லைன்லையும் நமக்கு வந்து ஒரு நாட் வந்து குறைவா வரும். அதையும் கவனமா பார்த்துக்கோங்க. நான் எல்லா லைனும் போட்டுட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, எல்லா லைனும் நான் போட்டு முடிச்சிட்டேன். பேஸ் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. மொத்தம் வந்து சென்டர் லைனுக்கு மேல 9 லைன்ஸ் இருக்கு, கீழே 9 லைன்ஸ் இருக்கு. டோட்டல் வந்து 19 லைன்ஸ் வந்து இந்த பேஸ்ல வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்ல போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து ஒயர்கள் வந்து சைட்ல ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கூடை போட்டிருப்பேன். இதுல வந்து ஜாயின் பண்ணாம கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கறத சொல்ல போறேன். இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒயர்கள் எதுவும் ஜாயின் பண்ண தேவையில்லை. இப்ப 2 சைட்லயும் இந்த மாதிரி வி ஷேப்ல வருது இல்லையா, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கார்னர் எப்படி டர்ன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வேற எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நீங்க ஒயர்கள் ஜாயின் பண்ண வேணாம், ஒயர் எதுவும் ஸ்கிப் பண்ண வேணாம், எதுவும் பண்ணாமையே நமக்கு வந்து பர்ஃபெக்டான டிசைன் கிடைக்கும். இந்த லாஸ்ட் எண்ட்ல தான் வந்து கார்னர் வரும். அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 எல்லோ கலர் ஒயர் இருக்கு. இந்த 2 எல்லோ கலர் ஒயரையும் சேர்த்து இந்த 2 எல்லோ கலர் ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நாட் போடணும். இந்த நாட்டை வந்து நல்லா டைட்டா இழுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. எல்லாத்துலயும் 4 நாட்ஸ் டைமண்ட் ஷேப்ல கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் நமக்கு 3 நாட்ஸ் வரும். அப்பதான் வந்து கார்னர் டர்ன் ஆகி நம்ம கூடையோட மேல் பகுதி போட முடியும். இதே மாதிரியே இந்த சைட்லயும் போட்டுக்கோங்க. இதுலயும் லாஸ்ட் எண்ட்ல 2 ஒயர்கள் இருக்கு பாருங்க. இந்த 2 ஒயர்களையும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும்.
இதே மாதிரி 4 கார்னர்லயும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேஸ் லைன்ல நம்ம வந்து கிராஸா இருக்கிற இந்த பகுதியை கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 10 ஒயர்கள் இருக்கும். இதுல வந்து 9வது ஒயரையும் 10வது ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி 4 கார்னர்லயும் போட்ட பின்னாடி அடுத்து வந்து நம்ம கார்னர் திருப்பின ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை யூஸ் பண்ணி இந்த ஒயரை வந்து ரன்னிங் ஒயர் மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கிராஸா நாட் போட்டு வரணும். லெஃப்ட் சைடு பக்கமா இருக்கிற ஒயரை வந்து லெஃப்ட் சைட்லயே போட்டு வரணும். ரைட் சைடு பக்கம் இருக்கிற ஒயரை வந்து ரைட் சைட்ல போட்டு வரணும். லெஃப்ட் சைட்ல வந்து நாட்ஸ் போட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா வந்து நீங்க போட்டுட்டீங்கன்னா இந்த சைடு வந்து ஈஸியா போட்டுடலாம். இப்போ இந்த கார்னர் திருப்பின ஒயரை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த கார்னர் ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து இதுக்கு மேலே சுத்திட்டு நாட் போடலாம். இதே மாதிரி கிராஸாவே நாட் போட்டு வரணும். எல்லா இடத்துலையும் நமக்கு எக் ஷேப் வந்து கிடைச்சிட்டே வரும். நாட் போட போட நமக்கு எக் ஷேப் கிடைச்சிட்டே வரும். அதுல வந்து நாட் போட்டு வரணும். இந்த சென்டர் நாட் இருக்கு பாருங்க, இந்த வி ஷேப்ல சென்டர் நாட் இருக்கு பாருங்க, அது வரையும் போட்டு வாங்க. இந்த லைன் போட்ட பின்னாடி அடுத்த இடத்துலயும் பாருங்க, இந்த இடத்துல எக் ஷேப்ல மீட் ஆகும். இந்த ஒயரை யூஸ் பண்ணி கிராஸா போட்டு வரணும். அதே மாதிரியே ரைட் சைட்லயும் கிராஸா போட்டு வரணும். ஃபர்ஸ்ட் கார்னர் திருப்பின ஒயர் இருக்கு இல்லையா, அந்த நாட்ல இருக்கிற ஒயரை கிராஸா போட்டு வரணும். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரையும் கிராஸா போட்டு வரணும். இதே மாதிரி 4 சைட்லயும் போட்டு வரணும். அந்த வி ஷேப் இருக்கிற வரையும் போட்டு வரணும். இந்த மாதிரி போட்டு வரும்போது கார்னர்ஸ் வந்து டர்ன் ஆகி நமக்கு வந்து கூடையோட ஷேப் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈக்குவலா போட்டுவாங்க. அப்போ வந்து கூடையோட ஷேப் வந்து ஒரே அளவுல கிடைச்சிடும். எல்லா இடத்துலையும் ஈக்குவலான நாட்ஸ் கிடைச்சிடும். நான் வந்து இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் நான் கிராஸா நாட் போட்டு வந்துட்டேன். பாதி வந்து லெஃப்ட் சைட்ல கிராஸா போட்டிருக்கேன், பாதி வந்து ரைட் சைட்ல கிராஸா போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவுல இருக்க கேப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கால்வாசி கூட வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. எல்லா இடத்துலயும் ஈக்குவலா இருக்கு பாருங்க. இனி வந்து நீங்க எப்படி வேணாலும் போடலாம். கிராஸாவும் போட்டு வரலாம், லைனாவும் போட்டு வரலாம். எந்த மாதிரி போட்டாலும் உங்களுக்கு வந்து டிசைனும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. கூடையோட டிசைனும் அதுக்கப்புறம் வந்து நாட்ஸோ எதுவுமே சேஞ்ச் ஆகாது. எல்லாமே நமக்கு கரெக்டா வரும். ஒயர் வந்து எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து போட்டு வந்துருங்க. நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த கூடை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இவ்வளவு தூரம் ஹைட் கிடைச்சிருக்கு. இதுக்கு வந்து இதை வந்து 2 லைன் வந்து உள்ள மடக்கி வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். 3rd ரோல கிராஸா இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ரைட் சைட்ல இருக்கிற ஒயரை ரைட் சைட்ல இருக்க 3வது லைன்ல இன்செர்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைட்ல இருக்க 3வது லைன்ல இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கிராஸா எவ்வளோ லென்த்துக்கு முடியுமோ நான் அவ்வளோ லென்த்துக்கு ஒயர்களை உள்ள சொருகிட்டேன். இனி வந்து இந்த கூடைக்கு வந்து டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் டெக்கரேட் பண்ண போறேன்.
பீட்ஸை வந்து கிராஸா வந்து நம்ம கோர்க்கணும். இந்த பீட்ஸ் கோர்க்கிறதுக்கு நான் பிளாஸ்டிக் ஒயர் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி நரம்பு யூஸ் பண்றேன். இந்த நரம்பு வந்து எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஒயர்கள் கிடைக்கிற கடையிலயும் கிடைக்கும். எங்களுடைய ஷாப்லயும் இருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்றேன். இது மட்கா பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பானை ஷேப்ல இருக்கனால பாட் பீடுன்னு கூட சொல்லுவாங்க. நரம்பை வந்து கீழே வந்து கோர்த்துட்டு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஹோல் வழியா எடுத்துட்டு இந்த டைமண்ட் ஷேப் வருது இல்லையா, இதுல சென்டர்ல வர்ற மாதிரி இந்த பீடை வந்து இதை கோர்த்துட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கமா வெளியே எடுத்துட்டு பீடை கோர்த்துட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி நம்ம கோர்த்துட்டு வரணும். கிராஸா கோர்த்துட்டு வரலாம். கிராஸா கோர்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த லைன்ல வந்து டர்ன் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து இந்த டைமண்ட் டிசைனுக்கு நடுவுல வர்ற மாதிரி பீட்ஸ் கோர்த்துக்கோங்க. இந்த நரம்புல நம்ம கோர்க்கறதுனால வெளியே வந்து தெரியவே தெரியாது. ரொம்பவே ஈஸியா கோர்த்தரலாம். இந்த நரம்பை ஊசியில கோர்த்துட்டு கூட நீங்க வந்து கோர்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே மாதிரி ஒரு நாட் வழியா வெளியே எடுத்துட்டு பீடை கோர்த்துட்டு அடுத்த நாட் வழியா உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு அடுத்த ஹோல் வழியா வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மாத்தி மாத்தி கோர்த்துட்டு வாங்க. இப்ப பாருங்க, நான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கு ஹேண்டிலும் போட்டேன். ஹேண்டில் வந்து 3 ஒயர் யூஸ் பண்ணி ஹேண்டில் போட்டிருக்கேன். ஒயருடைய லென்த் வந்து நான் 5.5 அடி எடுத்திருக்கேன். லென்த்தாவே கிடைச்சிருக்கு. இந்த பீட்ஸும் நான் எல்லா இடத்துலையும் கோர்த்து முடிச்சிட்டேன். பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. கூட வந்து நம்ம நார்மல் போடுற மாதிரி போட்டாலும் இந்த மாதிரி பீட்ஸ் கோர்க்கும் போது கூட வந்து ரொம்பவே அட்ராக்டிவா தெரியும். இந்த கூடையோட பேஸும் நல்லா அகலமா இருக்கு. லஞ்ச் பேக் எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகலமான டிஃபன் பாக்ஸ் கூட இதுல வச்சுக்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கூடையோட அவுட்புட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். எங்களுடைய வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். Thanks for watching.